Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Rasulillahi Sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நாம் பார்க்கவிருக்கிற சூரத்துல் ஃபீல். சூரத்துல் ஃபீல் இது இறக்கப்படுவதற்கான காரணம் நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்ற, தெரிந்து வைத்திருக்கின்ற ஒரு சம்பவம். அதுதான் அப்ரஹா அல் ஹபஷி அல் அஷ்ரம் என்ற யமன் நாட்டு அரசன் காபத்துல்லாவை இடிப்பதற்காக மக்காவுக்கு படையெடுத்து வந்த போது அல்லாஹு தஆலா அந்த படையை அழித்த சம்பவம்தான் இந்த சூரத்துல் ஃபீல் குறிப்பிடுகிறது. அப்ரஹா அல் ஹபஷி, ஹபஷி என்றால் நாங்கள் சொல்லுவோம், ஹபஷி என்று சொல்றது நாங்கள் இப்போது, அதாவது முந்தைய அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்றதுக்கு முன்னால சென்ற ஊர் அபிசீனியா என நாம் அதுக்கு பேர் சொல்லுகிறோம். அதாவது எத்தியோப்பியா என நாம் அந்த நாட்டை குறிப்பிடுகிறோம். அந்த நாட்டு மன்னன் காபத்துல்லாவை இடிப்பதற்காக அழிப்பதற்காக படையெடுத்து வந்த சம்பவம். அந்த மன்னனுக்கு அல் அஷ்ரம் எனவும் பெயர் சொல்லப்படுகிறது. அதாவது அப்ரஹா அல் ஹபஷி அல் அஷ்ரம். அஷ்ரம் என்றால் மஷ்கூக்குல் அன்ஃப், மூக்கு பிளக்கப்பட்டவர் அல்லது மூக்கின் ஒரு பகுதியில் பிளவு ஏற்பட்டிருக்கிற ஒரு மனிதன் என்பதை குறிப்பதற்காகத்தான் அஷ்ரம் என பெயர் சொல்லப்படுகிறது. எனவே இந்த அப்ரஹா என்ற இந்த மனிதன் பெரும் படையை கொண்டிருந்த ஒரு மனிதன். அந்த காலத்தில் அரேபியர்களுக்கு எதிராக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரும் ஆசையோடு அவாவோடு இருந்த ஒரு அரசன் தான் இந்த அப்ரஹா என சொல்லப்படக்கூடிய அரசன். இந்த சம்பவம் எப்பொழுது நடைபெற்றது என்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு 40 வருடங்களுக்கு முன்னர் இந்த சம்பவம் நடைபெற்றது. அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வருடத்தில் பிறந்தார்களோ அந்த வருடத்தில் தான் இந்த சம்பவம் நடைபெறுகிறது. அந்த காலத்தில், அதாவது இப்போ இருக்கிற மாதிரி திகதிகள் கிடையாது. ஒவ்வொரு பிரபல்யமான விஷயங்களை வைத்து அவர்கள் அதை வச்சுத்தான் அது நடந்த வருடம், அந்த யுத்தம் நடந்த வருடம், அந்த பயணம் செய்த வருடம், இப்படியாக வருடத்தை கணக்கெடுப்பார்கள். எனவே அதன் அடிப்படையில் தான் ஆமுல் ஃபீல், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த வருடம் ஆமுல் ஃபீல், யானை படையெடுத்து வந்த அந்த வருடம் என பெயர் சொல்லப்படுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமுல் ஃபீலில் பிறந்தார்கள் என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் குறிப்பாக ஆமுல் ஃபீலில எந்த நாள், ரபியுல் அவ்வல் மாதம் என்பதிலும் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை கிடையாது. ஆனால் எந்த நாளில, ரபியுல் அவ்வல் மாதத்தில எந்த நாளில பிறந்தார்கள் என்பதில் ஒரு சில அறிஞர்களிடத்தில் கருத்து வேற்றுமை இருக்கிறது. அதன் அடிப்படையில் பெரும்பான்மையான அறிஞர்களிடத்தில் ரபியுல் அவ்வல்
12வது நாளில், அதாவது ஹிஜ்ரி 12வது நாளில் பிறந்ததாக ஒரு கருத்து. அந்த கருத்தை பெரும்பாலான அறிஞர்களும் வரலாற்று ஆசிரியர்களும் குறிப்பிடுகிறார்கள். இன்னும் ஒரு கருத்து இருக்கிறது, ரபியுல் அவ்வல் மாதம் 2ஆம் திகதி எனவும், இன்னும் ஒரு கருத்து ரபியுல் அவ்வல் மாதம் 8ஆம் திகதி எனவும். முபாரக் ஃபூரி ரஹ்மஹுல்லா என்ற அந்த அறிஞருடைய கருத்தின் அடிப்படையில் ரபியுல் அவ்வல் மாதம் 9ஆம் திகதி திங்கட்கிழமை ஆமுல் ஃபீல் அன்று பிறந்தார்கள் எனவும் கருத்து இருக்கிறது. எப்படி இருந்தாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டு ஆமுல் ஃபீல் எனவும் ரபியுல் அவ்வல் மாதம் எனவும் குறிக்கப்படுகிறது. அந்த திகதிகளில் ஒரு சிலரிடத்தில் கருத்து வேற்றுமை இருந்தாலும் கூட, அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா கஅபத்துல்லாவை பாதுகாத்த வரலாறை இந்த சூறாவினூடாக அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுகிறான். அதே போன்றுதான் அந்த கஅபத்துல்லாவை அல்லாஹு தஆலா எவ்வாறு பாதுகாக்கிறான், அப்படிப்பட்ட இறைவன்தான் அல்லாஹ் என்பதையும் அவனுடைய வல்லமைகளையும் சக்தியையும் இந்த சூறாவினூடாக எங்களுக்கு அல்லாஹு தஆலா தெளிவாக காட்டுகிறான். எனவே அப்ரஹா என்ற இந்த அரசன் அவன் யமனில் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது அங்கே ஒரு பெரும், அதாவது கனீசா என்று சொன்னால் அவர்களுக்கு வணங்குவதற்கான பெரும் ஒரு கிறிஸ்தவர்கள் வணங்குகிற ஒரு இடத்தை கட்டுகிறார்கள். அந்த இடத்துக்கு அல் குலையிஸ் எனவும் அவர்கள் பெயர் சொல்கிறார்கள், அல்லது குல்லைஸ் எனவும் சொல்லலாம். அந்த நாங்கள் இப்போ சேர்ச் என்று சொல்றோமே, அந்த இடத்துக்கு குல்லைஸ் எனவும் அவர்கள் பெயர் வைத்தார்கள். குல்லைஸ் என்றால் கலன்சுவா. கலன்சுவா என்றால் நாங்கள் சாதாரணமாக தொப்பிக்கு நாங்கள் கலன்சுவான்னு சொல்றோம். ஏன் அந்த குல்லைஸ் என்று பெயர் வைக்கப்பட்டது என்பதற்கான காரணம் சொல்லப்படுகிறது என்னவென்றால், அந்த கட்டிடம் மிக வானத்தை முட்டும் அளவுக்கு உயர்ந்த ஒரு கட்டிடத்தை அந்த அப்ரஹா யமன்ல கட்டி வைத்தான். எனவே யாராவது அந்த கட்டிடத்தை அதாவது பார்வையை உயர்த்தி தலையை உயர்த்தி மேல பார்க்கிற போது அவருடைய தொப்பிகள் எல்லாம் கலண்டு கீழே விழுந்து விடுமாம். அதை வைத்துத்தான் குல்லைஸ் என அந்த வணக்க ஸ்தலத்துக்கு அந்த அப்ரஹா பெயர் வைத்திருக்கின்றான். ஒரு ஆச்சரியமான கட்டிடமாக அந்த கட்டிடத்தை அவன் கட்டுகிறான். ஆச்சரியம். அதுபோன்று அந்த காலத்தில் உலகத்தில் வேற எந்த கட்டிடமும் கிடையாது என சொல்லப்படுகிற அளவுக்கு ஆச்சரியமாக, மிகவும் நுட்பமாக, நூதனமாக, ஒரு சிறந்த வடிவமைப்புல ஒரு பெரிய ஒரு கட்டிடத்தை அவன் அப்ரஹா யமன்ல கட்டுகிறான். அவன் கட்டி வைத்து அவனுடைய முதலாவது அவனுடைய யோசனை என்னவென்று சொன்னால், முஸ்லிம்கள் அரபிகள், அந்த காலத்துல வாழ்ந்த அந்த அரபிகள், அவர்கள் காபத்துல்லாவுக்கு ஹஜ் செய்ய போகக்கூடாது, எல்லோரும் யமனுக்கு இந்த இடத்துக்கு தான், அதாவது புனித யாத்திரை அவர்கள் ஹஜ் செய்கிறது போல இந்த இடத்துக்கு தான் வந்து வழிபட வேண்டுமே தவிர கஅபத்துல்லாவுக்கு யாரும் போகக்கூடாது என அவன், அதாவது ஒரு கட்டளை இட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பெரும் கட்டிடத்தை யமனில் அவன் கட்டுகிறான். எனவே இப்படியாக இந்த செய்தி உலகமெங்கிலும் பரவுகிறது. முக்கியமாக அரபியரிடத்தில், அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த அப்துல் முத்தலிப், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையுடைய தந்தை, அப்பா, அவருக்கும் மற்ற கூட்டத்தினர்களுக்கும் இந்த செய்தி எட்டுகிறது. பிறகு
ஒரு கினானா வம்சத்தை சேர்ந்த ஒரு மனிதர் என்ன செய்கிறார் என்றால், அந்த இடத்துல, அதாவது யமனுக்கு போய் அந்த அப்ரஹா கட்டிய அந்த வணக்க ஸ்தலத்துல அசிங்கம் செய்வதாக ஒரு வரலாறு சொல்கிறது. அதாவது மலசலம் கழித்ததாக ஒரு வரலாறு சொல்லுகிறது. ஆனால் உண்மை அதல்ல. அப்ரஹாவுக்கு பிடிக்கவில்லை முஸ்லிம்கள், அதாவது அரபிகள் எல்லோரும் காபத்துல்லாவுக்கு வந்து வழிபடுவது அவனுக்கு பிடிக்கிறதில்லை. எனவே அங்க யமனுக்கு எல்லோரும் வர வேண்டும் என்பதற்காக அந்த கட்டிடத்தை கட்டி மக்களை திசை திருப்புவதற்காகத்தான் அவன், அதாவது இப்படியான ஒரு கட்டிடத்தை கட்டினான் என வரலாறுகள் சொல்லுகிறது. எனவே அந்த அப்ரஹா இப்படியான ஒரு பிழையான செய்தியை மக்களுக்கு மத்தியில பரப்பினான். அதாவது கினானா வம்சத்தை சேர்ந்த, எங்களுக்கு தெரியும் கினானா வம்சம் என்றால் யாரு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அப்பா வாப்பாவுடைய அந்த வம்சாவளியினர். அந்த வம்சாவளியினரை சேர்ந்த ஒரு மனிதர் என்னுடைய இந்த வணக்கஸ்தலத்தில் வந்து அவர் மலம் சலம் கழித்து அதனை இழிவுபடுத்தினார், அதனை அசிங்கப்படுத்தினார். எனவே நாம அவர்களை, அந்த காபத்துல்லாவையும் காபத்துல்லாவுல பக்கத்தில் உள்ளவர்களை நாம சும்மா விடக்கூடாது, அவர்களை நாம் அழிக்க வேண்டும், அந்த காபத்துல்லாவை உடைக்க வேண்டும் என அவன் ஒரு பெரிய ஒரு படையை அவன் ஏற்பாடு செய்கிறான். அந்த படையில முக்கியமாக அவன் சில யானைகளையும் அந்த படையோடு சேர்த்துக் கொள்கிறான். கிட்டத்தட்ட, அதாவது வரலாற்று ஆசிரியர்களுடைய கருத்துக்கு படிக்க கிட்டத்தட்ட 13 யானைகள், 13 பெரும் யானைகளை அவன் தயார் செய்கிறான். அந்த யானைகளுக்கெல்லாம் ஒரு தலையான, ஒரு பெரிய யானையாக ஒரு யானையை தேர்ந்தெடுத்து அந்த யானைக்கு மஹ்மூத் எனவும் பெயர் விட்டான். மஹ்மூத் தான் அந்த 13 யானைக்கும் பெரிய யானை, அந்த யானைகளுக்குள் அவர்களுடைய தலைவன் என ஒரு யானையை தேர்ந்தெடுத்து அந்த யானைக்கு மேல் அப்ரஹா ஏறிக்கொண்டு மக்கா பக்கமாக அந்த படையை கூட்டிக் கொண்டு வருகிறான். இது எப்போ? கிட்டத்தட்ட, அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டு ஆமுல் ஃபீல், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பிற்கு பின் 571 ஆண்டு. இந்த ஆண்டில் அவன் மக்காவுக்கு இந்த படையை எடுத்து கொண்டு வந்து மக்காவுக்குள் நுழைகிறதுக்கு முன்னால அப்துல் முத்தலிபுக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறான். என்ன செய்தி என்று சொன்னால், அப்துல் முத்தலிபே, நாம் உங்களோடு யுத்தம் செய்வதற்காக நாம வரவில்லை, உங்களோடு யுத்தம் செய்வதற்காக வரவில்லை. எனவே உங்களுடைய இரத்தமும் தேவையில்லை, உங்களுடைய உடைமைகளும் தேவையில்லை. எங்களுக்கு ஒரே ஒரு வேலையாகணும், என்னவென்றால் காபத்துல்லாவை உடைப்பதற்கான, அதாவது உடைப்பதற்காக நாங்க வந்திருக்கிறோம். எனவே நீங்க எங்களுடைய பாட்டில் எங்களை விட்டுவிட்டால் போதுமானது. அப்படி நாங்க காபத்துல்லாவை உடைக்க போற நேரத்துல நீங்க குறுக்கிட்டீங்கன்னு சொன்னா நாம உங்களையும் அழிச்சு விட்டு தான் காபத்துல்லாவை உடைச்சு போவோம் என அப்துல் முத்தலிபுக்கு ஒரு செய்தியை, அந்த அப்ரஹா என்ற அந்த மன்னன் ஒரு செய்தியை அனுப்புகிறான். அப்போ அப்துல் முத்தலிபுக்கு தெரியும், அந்த அப்ரஹா மன்னனுடைய அந்த படையை பார்த்த போது, அந்த யானைகளை பார்த்த போது, யானைகள் என்று சொன்னால் அரபு சமூகத்தில் இல்லாத ஒரு பிராணி, பெரும் பிராணியாக அவர்கள் அதை பார்த்தார்கள், பயப்படுவார்கள். எனவே அப்ரஹாவுக்கு தெரியும், அப்துல் முத்தலிபுக்கு தெரியும், அவனோடு எங்களுக்கு முட்ட முடியாது, மோத முடியாது என நினைத்து
அதாவது அப்துல் முத்தலிப் அப்ரஹாவுக்கு ஒரு பதில் செய்தியை அனுப்புகிறார். என்னவென்றால், உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ சொல்லுங்க, நாங்க அதனை ஒன்று சேர்த்து கொடுப்போம். நீங்க தயவு செய்து காபத்துல்லாவை ஒன்றும் பண்ணாமல் திரும்ப போய்விடுங்கள் என அப்துல் முத்தலிப் அப்ரஹாவுக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறார். ஆனால் அப்ரஹா அதுக்கு இணங்கவில்லை. நிச்சயமாக நாம் வந்த விடயத்தை நாம் முடித்துவிட்டுத்தான் போவோம், அதாவது காபத்துல்லாவை நாம் இடித்து விட்டுத்தான் நாம் போவோம் என அப்ரஹா உறுதியாக சொன்ன போது அப்துல் முத்தலிப் என்ன செய்கிறார் என்றால், அந்த மக்காவுக்கு சூழால இருக்கிற எல்லா மக்களையும் பார்த்து சொன்னார்கள், உங்களுடைய வீடுகளிலிருந்து நீங்க வெளியேறிவிடுங்கள், உங்களுடைய சொத்துக்களை நீங்க தூர பக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு போங்க. காரணம், அப்ரஹா இந்த காபத்துல்லாவை உடைக்க வருகிறார். பக்கத்தில் இருக்கிற உங்களோட வீடுகள், உங்களோட சொத்துக்களுக்கும் சேதம் ஏற்படும். எனவே நீங்க ஓரமாகி விடுங்க என அப்துல் முத்தலிப் காபத்துல்லாவுக்கு சூழால வாழுகிற தனது கோத்திரங்களுக்கு, தனது உறவுகளுக்கு, அந்த மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு செய்தியை அப்துல் முத்தலிப் சொல்லுகிறார். பிறகு அப்ரஹாவிடத்தில் இன்னும் ஒரு வேண்டுகோள், அப்துல் முத்தலிப் ஒரு வேண்டுகோளை விடுக்கிறார். என்னவென்றால், என்னுடைய 200 ஒட்டகங்களை உங்களுடைய படை பிடித்து வைத்திருக்கிறார்கள், அதனை தயவு செய்து விட்டு விடுங்கள், அதனை என்னிடத்துல ஒப்படைத்து விடுங்கள் என கேட்டபோது அப்ரஹா சிரிக்கிறான். சிரித்து அப்ரஹா கேட்கிறான், நான் உங்களுடைய உயிருக்கும் மேலால நீங்க மதிக்கிற உங்களுடைய அந்த கஅபத்துல்லாவை, இறை இல்லத்தை நான் உடைக்க அழிக்க வந்திருக்கிறேன், தவிடு பொடியாக்க வந்திருக்கிறேன் என நான் சொல்லுகிற போது நீங்க உங்களோட ஒட்டகத்தை தாங்க, ஒட்டகத்தை ஒன்றும் பண்ண வேண்டாம் என நீங்க சொல்லுறீங்களே என அப்ரஹா அப்துல் முத்தலிபிடம் சொன்ன போது அப்துல் முத்தலிப் பின்வருமாறு சொல்கிறார். என்னவென்றால், இந்த ஒட்டகங்கள் என்னுடைய சொத்து, அது எனக்குரியவை. ஆனால் இந்த காபத்துல்லா இது என்னுடைய சொத்து அல்ல, அது அல்லாஹ்வுடைய சொத்து. அதை பாதுகாக்க அல்லாஹ் இருக்கிறான். ஆனா இந்த ஒட்டகம் ஏண்ட, எனவே இந்த ஒட்டகங்களை ஒன்று செய்யக்கூடாது, எனவே ஒட்டகளை தந்து விடுங்கள் என சொன்ன போது அந்த அப்ரஹா 200 ஒட்டகங்களையும் அப்துல் முத்தலிபிடம் பாரம் கொடுத்து விட்டு அந்த படைகளை எடுத்துக்கொண்டு காபத்துல்லா பக்கமாக வருகிறார். வந்தபோது அப்துல் முத்தலிப் என்ன செய்கிறது? இப்போ ஒன்றும் செய்ய முடியாது. குறைஷிகள்ல சில மனிதர்களை கூப்பிட்டு, வாங்க நாங்க போய் காபத்துல்லா பக்கத்துல, அந்த அப்ரஹா வர்றதுக்கு முன்னால காபத்துல்லா பக்கத்துல நாங்க போய் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்வோம் என அப்துல் முத்தலிப் சில மக்களை கூட்டிக் கொண்டு வந்து, அப்துல் முத்தலிப் என்ன செய்கிறார் என்றால், காபத்துல்லாவுடைய அந்த கதவுடைய பிடியை பிடித்து கொண்டு சில வரிகளை, சில கவிதைகளை பின்வருமாறு சொல்கிறார். எப்படி என்றால், யா ரப்பிலா அர்ஜூலஹும் சிவாக்கா, இறைவனே அவர்களுக்கு எதிராக உன்னை தவிர வேற யாரும் எங்களுக்கு கிடையாது. யா ரப்பி ஃபம்னா மின்ஹும் ஹிமாக்கா, எனவே நீ யா இறைவனே உனது புனித இல்லத்தை உனது பாதுகாப்பிலே நாங்க விடுகிறோம், அதை பாதுகாப்பதற்கு உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது. மேலும் அப்துல் முத்தலிப் சொல்கிறார், இன்ன அதுவல் பைத்தி மன் ஆதாக்க, இந்த உன்னுடைய வீடாகிய இந்த காபத்துல்லாவை எதிர்த்து வரக்கூடியவர்கள் அவர்கள் உனது எதிரிகளாக இருக்கிறார்கள். எனவே நீ அவர்களை பாதுகாப்பாய், அதாவது அவர்களை விட்டும் கஅபத்துல்லாவை பாதுகாப்பாயாக என்ற சில வரிகளை அப்துல் முத்தலிப்
காபத்துல்லாவின் கதவில் இருக்கக்கூடிய அந்த பிடியை பிடித்து கொண்டு அப்துல் முத்தலிப் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார். மேலும் அப்துல் முத்தலிப் சொல்கிறார், லாஹும்ம அல்லாஹ்வே இன்னல் அப்த யம்னஉ ரஹ்லஹு ஃபம்னஹ் ஹிலாலக். இறைவனே, ஒரு மனிதன் தனது ஒட்டகத்தை அவன் பாதுகாத்துக் கொண்டான். அதாவது நான் எனது ஒட்டகத்தை வாங்கி கொண்டேன், அதே போன்று நீ அந்த காபத்துல்லாவுக்குரிய அதற்குரிய ரப்பாக இருக்கிறாய், எனவே நீ அதை பாதுகாத்துக் கொள்வாயாக. அதாவது அந்த காலத்தில் அவர்களுடைய நம்பிக்கை, அந்த சொத்துக்கள் தனக்குரியவைகள், இந்த காபத்துல்லா மாத்திரம் இறைவனுக்குரியது என சொல்லிவிட்டு மேலும் அந்த அப்துல் முத்தலிப் சில கவிதைகளை அவர் சொல்லுகிறார். எனவே இவர்கள் கிறிஸ்துவ சின்னங்களை, இந்த அவர்களுடைய சூழ்ச்சிகளை இந்த காபத்துல்லா இருக்கிற இடத்துல கொண்டு அவர்கள் நிலைநிறுத்த போகிறார்கள். எனவே உன்னை தவிர அதனை பாதுகாப்பதற்கு வேற யாரும் கிடையாது என்ற சில கவிதைகளை அப்துல் முத்தலிப் காபத்துல்லா பக்கத்திலிருந்து படித்துக் கொண்டிருந்தார். இவைகள் எல்லாவற்றையும் அப்ரஹா கேட்டும் கூட தொடர்ந்து அப்ரஹா காபத்துல்லாவை நோக்கி அங்கே படையை கூட்டிக் கொண்டு 13 யானைகளையும் எடுத்துக்கொண்டு வருகிறான். வந்தபோது காபத்துல்லா பக்கம் நெருங்கிய போது அந்த யானைகள் எல்லாம் காபத்துல்லா அருகில் வர்றதுக்கு மறுக்கிறது. மேற்கு பக்கமாக அந்த யானைகள் திரும்பி போகிறது. ஆனாலும் அப்ரஹா காபத்துல்லா பக்கமாக யானைகளை திருப்புகிறான். யானைகள் மறுக்கிறது. பிறகு கிழக்கு பக்கமாக அந்த யானைகள் செல்வதற்கு முயற்சிக்கிறது. ஆனாலும் அப்ரஹா அந்த அதாவது யானைகளை காபத்துல்லா பக்கமாக திருப்புகிறான். அந்த யானைகள் மறுக்கிறது. இப்படியாக அந்த யானைகள் எல்லா திசைகளுக்கும் ஓட ஆரம்பிக்கிற போதெல்லாம் அப்ரஹா அந்த யானைகளை காபத்துல்லா பக்கம் திருப்ப அந்த யானைகள் அப்படியே மறுத்து பூமியில் உட்காருகிறது. இந்த வேளையில தான் அல்லாஹு தஆலா சில சிறு பறவைகளை, மேக கூட்டங்களை போல சில பறவைகளை அல்லாஹு தஆலா அனுப்புகிறான். அந்த ஒவ்வொரு பறவைகளுடைய 2 கால்களிலும் அதனுடைய சொண்டிலும் ஒவ்வொரு கற்களை எடுத்துக்கொண்டு அந்த பறவைகள் வருகிறது. பறவை கூட்டம் ஒன்று வருகிறது. அந்த பறவைகள் எல்லாம் தன்னுடைய சொண்டில் இருக்கிற, அதே போல 2 கால்கள் இருக்கிற அந்த கற்களை அப்படியே கீழே போட்ட போது எந்தெந்த இடத்தில எந்த மனிதர் மீது அல்லது எந்த யானை மீது அந்த கற்கள் விழுந்தால் உடனடியாக அந்த இடம் அப்படியே சுக்குநூறாக்கப்படுகிறது, பற்றி எரிகிறது. மனிதர்களுடைய மேல விழுந்தால் அவர்களுடைய அதாவது எலும்புகள் எல்லாம் துண்டு துண்டாக விழுகிறது. கையில பட்டால் கையில ஒவ்வொரு எலும்புகளாக விரல்களாக விழுவதை மனிதர்கள் அந்த காலத்து மக்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்படியாக அந்த பறவைகள் அந்த கற்களை போட போட அந்த யானைகளும் செத்து மடிந்து விழ படைகள் எல்லாம் ஒவ்வொருவராக இறக்க ஆரம்பிக்கிறார்கள். இறுதியாக அப்ரஹா அவனுடைய வந்த வழியில் திரும்பி ஓடுகிற போது அவனுடைய ஒவ்வொரு எலும்புகளும் உடைந்து உடைந்து விழுந்து அப்ரஹாவும் அந்த பாதையிலே அந்த மக்காவுக்கு பக்கத்திலே அவன் இறந்து விழுகிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இதுதான் இந்த காபத்துல்லாவை அப்ரஹா அதாவது அழிப்பதற்காக வந்த சம்பவம்.
இந்த சூரா மக்கியாவை சேர்ந்தது, அதாவது ஹிஜ்ரத்துக்கு முன்னர் இறக்கப்பட்ட சூறாவாக சூரத்துல் ஃபீல் கருதப்படுகிறது. இந்த சூறாவின் மைய கருத்து என்னவென்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு நபி பிறக்க போகிறார். எனவே கஅபத்துல்லாவை பாதுகாக்க வேண்டும். அவர்கள் அந்த இடத்தில் அவர்கள் பிறப்பார்கள். அவர்கள் அந்த கஅபாவுக்கு அவர்கள் அதாவது கஅபத்துல்லாவை முன்னுரிமைப்படுத்தி அவர்கள் புனித தஅவாவை மேற்கொள்வார்கள். அதற்காக ஒரு நபியை தயார்படுத்த வேண்டும் என்பதற்காக மக்களுக்கு மத்தியில் ஒரு அச்சத்தை பயத்தை அல்லாஹ் போட்டு விடுகிறான். இது ஒரு இறை இல்லம், ஒரு சாதாரணமான ஒரு இடம் அல்ல. இந்த இடத்தை யாரெல்லாம் அசிக்கப்படுத்துகிறார்களோ, இந்த இடத்தை யாரெல்லாம் இழிவுபடுத்துகிறார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா சும்மா விட்டுவிடப் போவதில்லை. அவர்களை அல்லாஹ் தண்டிக்கிறான் என்ற செய்தியை, இந்த தீனை எடுத்து செல்வதற்காக ஒரு மார்க்கம் வர இருக்கிறது, இஸ்லாத்தை அல்லாஹு தஆலா பகிரங்கப்படுத்த இருக்கிறான், அதற்கான ஒரு இடமாக இந்த புனித மக்கமா நகரம் கருதப்படும் என்பதை அறிவிப்பதற்காகவும் இப்படியான ஒரு சம்பவம் நடைபெறுவதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அலம் தர பார்க்கவில்லையா? அல்லாஹு தஆலா ஆச்சரியத்தோடு கேட்கிறான். அதே போன்று எங்களை அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துகிறான். நாங்க அதாவது நீங்க தூக்கத்தில் இருக்கக்கூடாது, நீங்க விழித்தெழ வேண்டும், நீங்க தெளிவோடு இருக்க வேண்டும். அலம் தர பார்க்கவில்லையா? எதை பார்க்கவில்லையா? இப்படிப்பட்ட பெரிய ஒரு சம்பவம் நடந்தது என்பதை நீங்க பார்க்கவில்லையா? அலம் தர என்றால் நீங்க பார்க்கவில்லையா என்றால், சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் நீங்க கண்ணால பார்க்கவில்லையா. இன்னும் சிலர் சொல்கிறார்கள் உங்களுடைய அதாவது உள்ளத்தில அந்த சம்பவத்தை நினைத்து ஈமானுடைய பார்வையாக நீங்க பார்க்கவில்லையா. இன்னும் சிலர் சொல்கிறார்கள் இது பற்றி நீங்கள் படிப்பினை பெறவில்லையா. அல்லாஹு தஆலா இப்படியாக ஒரு பெரும் அற்புதத்தை அல்லாஹ் காண்பித்தான், எல்லா மக்களும் பார்ப்பதற்காக. வரலாறுகள் முழுவதும் உலகம் அழிகிற வரைக்கும் மக்கள் அந்த அதாவது நிகழ்ச்சிய அந்த சம்பவத்தை பேசிக்கொண்டிருப்பதற்காக, அதை பார்த்து அதை கேட்டு படிப்பினை பெறுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை அல்லாஹு தஆலா நிகழ்த்தி அல்லாஹ்வுடைய சக்தியை வல்லமையை காட்டினான். நீங்க கொஞ்சம் யோசித்து பார்க்க கூடாதா? சிந்திக்க கூடாதா? உங்களுடைய ஈமானை அதுல வைத்து தீட்டி பார்க்க கூடாதா? அதாவது ஈமானை நீங்க சரிபார்க்க கூடாதா? அப்படி என்றால் இப்படிப்பட்ட ஒரு வல்லமை உடைய இறைவனை தான் நாங்க வணங்குகிறோம். எனவே அல்லாஹு தஆலா சக்தி உள்ளவன் என்று எண்ணி உறுதியாக நம்பி உங்களுடைய ஈமானை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ள கூடாதா? இப்படியாகவெல்லாம் தஃப்சீருடைய அறிஞர்கள் அலம் தரக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். அலம் தர நீங்க பார்க்கவில்லையா? கைஃப ஃபஅல ரப்புக, உங்களுடைய இறைவன் எவ்வாறு செய்தான். மாதா ஃபஅல ரப்புக சொல்லவில்லை, என்ன செய்தான் சொல்லவில்லை, எவ்வாறு. என்ன என்பதுக்கும் எவ்வாறுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. என்ன செய்தான் என்றால் ஏதோ அல்லாஹ் தஆலா அந்த யானை படையை அழித்து போட்டான். ஆனால் எவ்வாறு அழித்தான் என்றால் அல்லாஹ்வுடைய சக்தியை வல்லமையை அங்கே உணர்த்துகிறது, அல்லாஹ் காட்டுகிறான். எவ்வாறு அழித்தான், அல்லாஹ் எப்படி சக்தி உள்ள இறைவன். அவன் எவ்வளவு பெரிய படையை எடுத்துட்டு வந்தான். எத்தனை எத்தனை ஆயிரக்கணக்கான அந்த படைகள், அதே போன்று
13 பெரும் பெரும் யானைகள், ஆயுதங்கள், இவைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்த போது அல்லாஹ் சிறிய பறவைகளை கொண்டு அவர்களை சுக்குநூறாக அழித்து போட்டான். எனவே கைஃப ஃபஅல ரப்புக, உங்களுடைய இறைவன் எவ்வாறு செய்தான், என்ன செய்தான் என அல்ல, எவ்வாறு செய்தான் என்பதை நீங்க பார்க்கவில்லையா என அல்லாஹு தஆலா கேட்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தத்லீல், அவர்களுடைய அந்த சூழ்ச்சியை அல்லாஹு தஆலா பாலாக்கி விடவில்லையா? எனவே இந்த சம்பவத்திலிருந்து நாங்க என்னத்தை விளங்குகிறோம்? அலம் யஜ்அல் கைதஹும், அவருடைய சூழ்ச்சிகளை பாலாக்கவில்லையா? பலா யா ரப், இறைவனே நிச்சயமாக நாம ஏற்றுக்கொண்டோம், நாங்க கண்டோம், அநியாயக்காரர்களுடைய முடிவுகளை கண்டோம் என்பதை இந்த வசனம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. யாரெல்லாம் அநியாயம் செய்வார்களோ அவர்களுடைய முடிவு இதுதான் என்பதை அல்லாஹு தஆலா காட்டுகிறான். அநியாயக்காரர்கள் அநியாயம் செய்கிற போது பெரிய பெருமை அடித்துக் கொண்டு ஆடம்பரத்தோடு அவர்களை போல உலகத்தில் யாரும் இல்லை, அவர்களை விட்டா வேற யாரும் இல்லை என நினைத்து கொண்டுதான் அநியாயம் செய்ய பார்க்கிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அந்த அநியாயங்களை எல்லாம் முறியடிக்கிறான். இன்னஹும் யகீதுன கைதா வ அகீது கைதா, அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள், அவர்கள் அநியாயம் செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் அகீது கைதா, அந்த அநியாயத்துக்கு எதிராக நான் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வேன். எப்பொழுது அவர்கள் அநியாயம் செய்வார்களோ அதற்கு எதிராக இருப்பேன் என அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னும் ஒரு குர்ஆன் வசனம் சொல்லுகிறது, வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன், அநியாயம் செய்கிறார்களே இவர்கள் நினைக்க கூடாது அல்லாஹு தஆலா அவர்களை காணாமல் இருக்கிறான், தெரியாமல் இருக்கிறான், மறந்து போய் இருக்கிறான் என நீங்க நினைக்க வேண்டாம். இன்னமா யுஅখিরஹும், நாங்க அவர்களை பிற்படுத்துறது எது வரைக்கும் என்றால் ஒரு நாள் வரைக்கும். அந்த நாளில் அவருடைய பார்வைகள் எல்லாம் உயரப்போகும், மேலே போகும். அதாவது மரணம் வருகிற அந்த நேரம், கர்கராவுடைய நேரம், அந்த பார்வைகள் எல்லாம் மேலே பார்க்கிற அந்த நேரம், பெரும்பாலும் மனிதனுடைய உயிர் போகிற நேரம் நாங்கள் சொல்கிறோம் அவர் மேல பார்த்த படிக்க அப்படியே மரணித்து போயிருக்கிறார். அல்லாஹு தஆலா நாம் அனைவர்களுடைய மௌத்துக்களையும் மரணங்களையும் நல்ல மரணமாக, ஹுஸ்னுல் ஹாத்திமாவாக, இறுதி முடிவு, கடைசி முடிவு, நல்ல முடிவான மரணமாக நம் எல்லாருடைய மௌத்துகளையும் அல்லாஹு தஆலா ஆக்க வேண்டும் என நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறோம். எனவே அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? நீங்க பார்க்கவில்லையா, அவர்கள் பார்க்க கூடாதா, அவர்களுடைய சூழ்ச்சியை அல்லாஹு தஆலா எவ்வாறு பாலாக்கினான் என்பதை நீங்க பார்க்க கூடாதா என அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனில் இந்த வசனத்தினூடாக அல்லாஹு தஆலா எங்களிடத்தில் கேட்கிறான். எனவேதான் இந்த வசனத்தினூடாக நாங்க இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய குதிரத், அல்லாஹ்வுடைய வல்லமை, சக்தி, இவைகளை எங்களால் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே ஒரு மூமின் எப்பொழுதும் அவன் ஆறுதல் அடைவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம், அல்லாஹ்வை நம்பி இருக்கிறான், சாதாரண ஒருவனை நம்பவில்லை. ஒரு சக்தி உள்ள, வல்லமை உள்ள இறைவனை நம்பி இருக்கிறான். அவன் சொன்ன மாதிரி நாம் உலகத்தில் நடக்கிறோம் என்று சொன்னால் நாம் அதுக்கு மேலால பயப்பட தேவையில்லை என்பதை அவன் உறுதியாக நம்புகிறான். எனவே அவனுடைய உள்ளம் அமைதி பெறுகிறது, அவன் சந்தோஷமாக வாழுகிறான். நாளை மறுமையில் சுவனம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய அந்த திருப்தியை நாம் பெற்றுக் கொள்கிறோம்.
என்ற திருப்தியோடு மனிதன் வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இப்படியான சூறாக்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. பலன் தஜிதில் சுன்னத்தில்லாஹி தப்தீலா, அல்லாஹ்வுடைய நியதி உலகத்தில் இப்படித்தான் ஒரு முஸ்லிம் வாழணும் என்ற அந்த நியதியை அல்லாஹு தஆலா எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அதனை யாராலும் மாற்ற முடியாது என அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, திரும்பவும் அந்த வசனத்துக்கு நான் சின்ன ஒரு விடயத்தை சொல்கிறேன். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக, உங்களுடைய இறைவன் என்ன செய்து விட்டான் என்பதை பார்க்கவில்லையா? இதனை பி அஸ்ஹாபில் ஃபீல், யானை படையை, யானைகளை கொண்டு வந்தார்களே சில மனிதன், அப்ரஹாவோடு சில படையினர் வந்தார்களே, அவர்களை என்ன செய்தான் என பார்க்கவில்லையா? அல்லாஹு தஆலா சொல்லவில்லை, கைஃப ஃபஅல அல்லாஹு என்று சொல்லவில்லை. ஆனால் எப்படி சொன்னான்? ஃபஅல ரப்புக. ஏன் என்று சொன்னால், ரப்பு என்று சொல்றது அல்லாஹ் எங்களை படைத்து காப்பவன், எங்களுக்கு உணவு கொடுப்பவன், எங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்கிறவன் தான் ரப்பு. எனவே அந்த ரப்பு தான் உங்களையும் பாதுகாக்கிறான் என்பதை சொல்றதற்காகத்தான் அல்லாஹு தஆலா அலம் தர கைஃப ஃபஅல அல்லாஹு என்று சொல்லல, ஃபஅல ரப்புக. நாங்க தொழுகையில இந்த சூறாவை ஓதுகிற போது எங்களுடைய உள்ளத்தில் இதனுடைய கருத்து, இதனுடைய மஅனா ஆழமாக பதிய வேண்டும். ரப்புக என்று அல்லாஹ் சொல்றானே, உன்னுடைய ரப்பு, உன்னுடைய ரப்பு, எங்கள் ஒவ்வொருவருடைய ரப்பு எப்படிப்பட்ட சக்தி உள்ள இறைவன். நாம சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பிறகு அல்லது தொழுகையிலோ தொழுகைக்கு வெளியிலேயோ இந்த சூரத்துல் ஃபீல ஓதுகிற போது எங்களுடைய உள்ளத்தில் எல்லாம், எங்களுடைய மூளைகள் எல்லாம் இந்த கருத்து ஆழமாக ஓட வேணும். அல்லாஹ் சொல்கிறானே, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக, உன்னுடைய இறைவன், உன்னுடைய ரப்பு அஸ்ஹாபுல் ஃபீலை, அந்த யானை படையை எவ்வாறு அழித்தான் என பார்க்கவில்லையா என அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களை தட்டுகிறான், தட்டி கேட்கிறான். எப்படி என, உங்களுடைய இறைவனுடைய சக்தி எப்படி என பார்க்கவில்லையா என எங்களுடைய உள்ளத்தை தட்டுகிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எப்படி சொன்னான்? அஸ்ஹாபில் ஃபீல், யானைகளுக்கு சொந்தக்காரர்கள். ஏனென்றால் அப்படி சொன்னதற்கான காரணம் என்னென்று சொன்னால், அந்த காலத்தில் அரபிகளிடத்தில் யானை இருக்கவில்லை. அதனை பெரிய ஒரு மிருகமாக, சக்தி உள்ள மிருகமாக அந்த அரபிகள் அதனை பார்த்து வந்தார்கள். அதற்கும் மேலான சக்தி தான் இறைவனுடைய சக்தி என்பதை அல்லாஹ் காட்டுவதற்காகத்தான் அல்லாஹ் சொல்கிறான், பி அஸ்ஹாபில் ஃபீல், யானை படை. இன்னும் ஒரு கருத்து இருக்கிறது, அதாவது அவர்களுக்கு அஸ்ஹாபுல் ஃபீல், யானையை கொண்டு வந்து, அதாவது காபத்துல்லாவை அழிக்க வந்தவர்களே, கேவலம் கெட்டவர்கள் நீங்க உங்களுக்கு தைரியம் இல்லை, உங்களுக்கு சக்தி கிடையாது, யானை எடுத்து கொண்டு வாரீங்களே என அவர்களை இழிவுபடுத்துவதற்காகவும் அஸ்ஹாபுல் ஃபீல் என அல்லாஹ் சொன்னதாக இன்னும் ஒரு தஃப்சீர் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அடுத்து அன்பிற்குரிய சகோதரர்களே, அலம் யஜ்அல் கைதஹும், அலம் யஜ்அல், யஜ்அல் என்று சொன்னால் இதில் நினைக்கிறேன் அரபு தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். அலம் யஜ்அல் என்பது ஃபிஅலுல் முலாரி, அதாவது வினை சொல். அல்லாஹு தஆலா அதாவது எப்பொழுதும் இதனை சொல்லி காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற, தற்காலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு வினை சொல்லாக அலம் யஜ்அல் என்பதை பாதிக்கிறான். நிகழ்காலத்தில், நிகழ்காலம் ஃபிஅல் முலாரி என்றால் நிகழ்காலத்தையோ அல்லது எதிர்காலத்தை சில நேரங்களில் குறிப்பிடலாம். நிகழ்காலத்தை குறிப்பிடுகிறது. ஃபிஅல் மாதி என்றால் இறந்த காலத்தை குறிப்பிடுகிற ஒரு சொல்லட நாங்கள் சொல்கிறோம். அதே போன்று அல் ஃபிஅலுல் முலாரி என்றால் நிகழ்காலம், இப்பொழுது நடைபெற்று கொண்டே இருக்கிறது.
நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அலம் யஜ்அல் கைதஹும், அவர்களுடைய சதிகளை அல்லாஹ் முறியடிக்கவில்லையா, முறியடித்துக் கொண்டே இருக்கிறான் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக குறிப்பிடுகிறான். அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தத்லீல், அவர்களுடைய சதிகளை அல்லாஹு தஆலா, அந்த அநியாயக்காரர்களுடைய சதிகளை, சூழ்ச்சிகளை அல்லாஹு தஆலா அப்படியே அழித்து விடுகிறான், உடைத்து விடுகிறான். அது பற்றி யாரும் நிரந்தரமாக பெருமையாக பேசிக்கொள்வதற்கு இடம் வைக்கவில்லை. அல்லாஹ் அப்படியே உடைத்து விட்டான். அவர்களுடைய சதிகளை எல்லாம் அல்லாஹு தஆலா தவிடு பொடியாக்கி விட்டான் என்பதைத்தான் அல் குர்ஆன் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தத்லீல், அவர்களுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் அல்லாஹு தஆலா இல்லாமல் செய்யவில்லையா, தவிடு பொடியாக்கவில்லையா, அழித்து விடவில்லையா என அல் குர்ஆன் எங்களிடத்தில் கேட்கிறது. வஅர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல், அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவர்களுடைய சதிய எவ்வாறு அழித்தான் என்று சொன்னால், அபாபீல் என சொல்லுகிற சில பறவைகளை அந்த யானை படையின் மீது அல்லாஹு தஆலா அனுப்புகிறான். அபாபீல் என்றால் பல கருத்து, கூட்டம் கூட்டமாக வந்த பறவைகள் எனவும் சொல்லலாம், அல்லது தொடராக வந்த பறவைகள் எனவும் சொல்லலாம், அல்லது அதிகமாக வந்த பறவைகள் எனவும் சொல்லலாம். இப்படியாக கூட்டம் கூட்டமாக, தொடராக, அதிகமாக பறவை கூட்டங்களை அல்லாஹு தஆலா அனுப்புகிறான். வஅர்ஸல அலைஹிம் என அல்லாஹு தஆலா சொன்னானே தவிர இலைஹிம் என சொல்லவில்லை. அலா என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த யானை படைக்கு மேலால வந்து அல்லாஹு தஆலா அந்த பறவைகளை அனுப்பி அல்லாஹு தஆலா அந்த படைகளை அழித்து விட்டான் என்பதற்காகத்தான் அலைஹிம், அவர்களுக்கு மேலான பறவைகளை அனுப்பி அல்லாஹ் அந்த படையை அழித்து விடுகிறான். இலைஹிம் என்று சொல்லல, இலைஹிம் என்றால் அவர்களுக்கு, அவர்கள் வரைக்கும், அப்படியாவது அதாவது கீழால வரலாம், அவர்களுக்கு நேருக்கு நேராக வரலாம். ஆனால் அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்றால் வஅர்ஸல அலைஹிம், அவர்களுக்கு மேலால அல்லாஹு தஆலா பறவைகளை அனுப்பி, பறவை கூட்டத்தை அனுப்பி அல்லாஹு தஆலா அந்த படையை அப்படியே அனுப்பி அழித்து விட்டான் என அல் குர்ஆன் சொல்லுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த இடத்துல பாவிக்கிறான் தைரன். தைரன் என்று சொன்னால் அதாவது அரபி தெரிந்தவர்களுக்கு தெரியும், நகிராவாக பாவிக்கிறது. நகிரா என்று சொன்னால் அதாவது உதாரணமாக நாங்கள் சொல்கிறோம் என்றால், கலமுன் என்றால் ஒரு பேனா, அல் கலம் என்றால் குறிப்பிட்ட பென் என்று சொல்ற மாதிரி அந்த பேனா, இந்த பேனா. தைரன் என்று சொன்னால் அதாவது ஏதோ ஒரு பறவை. எப்படிப்பட்ட பறவை என்று சொன்னால் அந்த காலத்தில் அந்த மக்கள் கண்டிராத சில பறவைகளை அல்லாஹ் அனுப்பினான் என்பதற்காக தான் அத்தைரன் என சொல்லவில்லை, குர்ஆன் தைரன் என சொல்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இவைகளை நாம் குர்ஆனுடைய அற்புதங்கள், முஅ்ஜிஸாக்களாக நாம் பார்க்க வேண்டும். குர்ஆன் ஓதுகிற போது இவைகளை நாம் எங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் நினைத்து கொண்டு இப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா குர்ஆனை முஅ்ஜிஸாவாக, அற்புதமாக எங்களுக்கு அனுப்பியிருக்கிறான். ஒவ்வொரு சொல்லாக, ஒவ்வொரு எழுத்தாக, முஅ்ஜிஸாவாக, அற்புதமாகத்தான் குர்ஆன் எங்கள் மீது இறக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த சூறாக்களை, வசனங்களை ஓதுகிற போது எங்களால் தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம இந்த குர்ஆன் ஒரு சாதாரணமான ஒரு வேதம் அல்ல, புத்தகம் அல்ல. அந்த குர்ஆனை நாம் சிந்திப்பதற்கு, அதனுடைய ஒவ்வொரு எழுத்தாக சிந்திக்க முடியும். அல்லாஹு தஆலா இறக்கிய ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒரு பொருள் இருக்கிறது, ஒரு கருத்து இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து அந்த குர்ஆனை நாங்கள் விளங்க ஆரம்பித்தோம் என்றால் நிச்சயமாக எங்களுடைய
தொழுகைகள் எல்லாம் ரூஹானியத்துள்ள தொழுகைகளாக, ஈமானியத்தோட, அதாவது உயிரோட்டம் உள்ள தொழுகைகளாக மாறும். தொழுகையை குர்ஆன்ல ஓதுகிற போது அதனுடைய கருத்துக்கள் எங்களுடைய உள்ளங்களில் எல்லாம் ஓடுகிறது. இப்ப நாங்க பார்க்கிற ஒவ்வொரு வகுப்புல நாங்க பேசுகிற, நாங்க கேட்கிற இந்த சூறாக்களை நாங்க நல்ல முறையில தொழுகையில நாங்க நினைக்கிற போது எங்களுடைய தொழுகைகள் எல்லாம் உயிரோட்டம் உள்ளமான தொழுகைகள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் மாறும். அதாவது எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் வெளியில போகாம பாதுகாத்து கொள்றதற்கான ஒரு வழியாக இருக்கலாம். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அதற்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்கணும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறேன். எனவே அல்லாஹு தஆலா சொல்கிறான், தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜில். அந்த பறவைகள் என்ன செய்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு பறவைகளும் 3 கற்களை கொண்டு வந்து அந்த படையின் மீது எரிகிறது, அந்த யானை படையின் மீது வீசுகிறது. சிஜ்ஜீன் என்று சொன்னால், அதாவது சிஜ்ஜீன் என்றும் சொல்லப்படும். சிஜ்ஜீன் என்று சொன்னால் அதாவது களிமண்ணால ஆன ஒரு கற்கள் அல்லது சுடக்கூடிய ஒரு கல்லு. இன்னும் சில அறிஞர்கள் கருத்துப்படிக்கு ஈயத்தால, அதாவது உருக்கப்பட்ட நெருப்பினால் உருக்கப்பட்ட ஈயத்திலான கற்கள். அந்த கற்கள் ஒரு மனிதன் மேலேயோ யானையின் மேலேயோ விழுந்தால் அவன் சுக்குநூறாகி விடுவான், துண்டு துண்டாக அவன் பிளந்து விடுகிறான் என தப்சீருடைய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். இன்னும் ஒரு கருத்து, சிஜ்ஜீல் என்பதற்கு சிஜ்ஜீன் என கருத்து சொல்லி ஜஹன்னம் நரகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கற்கள் எனவும் அல் குர்ஆன் சொல்லுகிறது. நரகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கற்கள். அங்கே நரகத்தில பல ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான வருடங்கள் எரிந்து கொண்டிருக்கிற நவுதுபில்லா அந்த கற்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பறவைகளுடைய கால்களிலும் சொண்டுகளிலும் கொடுக்கப்பட்டு அந்த படைகளின் மீது போடப்பட்ட கற்கள் எனவும் அல் குர்ஆன் சொல்லுகிறது. அதை கூட சில தப்சீருடைய அறிஞர்கள் விளக்கமாக சொல்கிறார்கள். எனவே அந்த கற்களை அந்த பறவைகள் அந்த படையின் மீது போட்ட போது அந்த படை எப்படியாக மாறு என்று சொன்னால், அஸ்ஃப என்று சொன்னால் அதாவது மென்று, அதாவது யானைகளோ அல்லது மிருகங்களோ தின்றுட்டு சாப்பிட்டுட்டு அவைகள் கக்கிய அல்லது மலமாக கழித்த அந்த வைக்கோல்களை போல அல்லாஹு தஆலா மாட்டிவிட்டதாக அல் குர்ஆன் சொல்லுகிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு மகா வல்லமையுள்ள இறைவனைத்தான் நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த இறைவன் இவைகளை எங்களுக்கு படிப்பினைக்காக எங்களுக்கு சொல்லித் தருகிறான். அதன் அடிப்படையில் நாம வாழ்கிறதற்கு பேசுகிற நானும் கேட்கிற நீங்களும் முயற்சிக்க வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.